ஹாய் மக்களே, வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு. இது அம்மாவின் கைவண்ணத்தில். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதத்துக்கு எல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடிய ஒரு கருவேப்பிலையை வச்சு கருவேப்பிலை பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலையே நம்ம செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அதுவும் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள். பட் இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். நம்ம எதனா குழம்பு சட்டுன்னு ரெடி ஆகலை அப்படின்னா இதை போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 2 to 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து, எள் அங்கேருந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வெள்ளை எள் கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா கருப்பு எள், உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, புளி, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் இருக்குன்னாலும் எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை, பூண்டு, வரமிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல, உடைச்ச கருப்பு உளுந்து, நல்லெண்ணெய். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நம்ம நல்லெண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். வறுக்கிறதுக்கு மட்டும்தான். ஒவ்வொரு பொருளாக இந்த ஆர்டர்லேயே போடுங்க. ஏன்னா ஒன்று வந்துட்டு அதிகமாக வறுத்துட்டோம் அப்படின்னா அது கருகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருகாமல் நம்ம வறுத்துக்கலாம். இல்லைன்னா தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்துக்கணுன்னா வறுத்துக்கலாம். பட் இந்த ஆர்டரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எதுவும் கருகாது. ஸோ கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுந்தப்புறம் நம்மளுடைய கருப்பு உளுந்து உடைச்சது இருக்கு இல்லையா, அதையும் போட்டு வறுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா அதோட வாசனை நமக்கு நல்லா வரும். கருப்பு உளுந்து வாசனை அந்த வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை இது பச்சை வேர்க்கடலை. உங்களுக்கு வந்துட்டு ரோஸ்டடாக கிடச்சிது, வறுத்த வேர்க்கடலை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் லைட்டாக மட்டும் வதக்கினா போதும். ஸோ இது பச்சை வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். எல்லாமே ரொம்ப நிறம் மாறுற மாதிரி வறுத்துட்டு அடுத்த பொருள் போடக்கூடாது. ஏன்னா நம்ம அது கண்டினியூஸாக நம்ம இதுலேயே போடுறதுனால ஒரு பொருள் வந்து அடுத்தது நம்ம சேர்க்கறதுக்கு முன்னால் அது கொஞ்சம் இன்னும் அதோட டைம் எடுத்துக்கிறதுனால வறுக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நம்ம காரத்துக்கு தேவையான வரமிளகாய். சில மிளகாய் வந்து காரம் இருக்காது. அதை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்துட்டு இந்த வரமிளகாவை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கவும் செய்யலாம். இந்த ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம், அதையும் போட்டு இதோட வதக்கிக்கலாம். கட்டி பெருங்காயம் ஒரு 3 துண்டு சேர்த்துருக்கோம். கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா தூள் பெருங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் இது சேர்க்கும்போது லைட்டாக அது வந்துட்டு வெடித்து வரும். அதுக்கப்புறமா கடாயில் நம்ம பூண்டு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நடுவில் வீடியோ கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே கடாயில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கருவேப்பிலை இருக்குது இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் ஈரத்தோடு சேர்க்காதீங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் இல்லை ஒரு ஷீட்டில் வந்து போட்டு நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக நம்மளால் வதக்க முடியும், கெட்டு போகாமல் இருக்கும். நம்மளுடைய கருவேப்பிலை பொடி வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கருவேப்பிலை பொடிக்கு தேவையான கல்லுப்பு அண்ட் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த கல்லுப்பு சேர்க்கறதுனால பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த கலர் எல்லாம் நமக்கு வந்துட்டு அப்படியே இருக்கும், பச்சை கலராகவே நம்மளோட பவுடர் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இது லைட்டாக நம்ம வதக்கணும் அப்படின்னா அது நல்லா அந்த பேப்பர் மாதிரி நமக்கு வதங்கிடும். இந்த ஜவுக்காத பேப்பர் அப்படி நம்ம இது பண்ண கசக்கணுன்னா சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்த லீவ்ஸ் வந்துட்டு நல்லா காஞ்சி போன லீவ்ஸ் எப்படி இருக்குமோ அந்த சத்தம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது ஏன் நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றி வறுக்கிறோம், அதாவது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிறோம்னா ரொம்ப நாள் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த கருவேப்பிலை பொடி உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இரும்பு சத்து கம்மியாக இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெலாம் நம்ம தோசை வந்துட்டு வாத்து கொடுக்கும்போது அது மேலே இந்த கருவேப்பிலை பொடியும் லைட்டாக தூவிட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் இதை இன்டேக் பண்ணிப்பாங்க. நம்ம கருவேப்பிலை வந்துட்டு ஒதுக்கி வைக்காமல்
இந்த மாதிரி ஃபார்மில் நம்ம உங்களுக்கு ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம என்ன பண்ணலான்னா சாதம் வடித்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுட்டு இந்த பவுடரை கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்தளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா இதை கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலான்னா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வெயிலில் வச்சு எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வெயிலில் வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் நல்ல வெயில் அடிக்கும்போது வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சரில் போட்டு நல்லா பொடிச்சிக்கலாம். குறைன்னு பொடிச்சா போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை பொடிக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம போட்டல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை அந்த இதை போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பொடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையை வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது கூட அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை மட்டும் மீதம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா குறைன்னு நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதை க்ரஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது அது கருவேப்பிலை வந்துட்டு அங்கங்கே தட்டுப்படும். அது ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறமா. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு வந்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாதத்துக்கு அப்படின்னா நம்ம சாதத்தில் நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை நெய் விட்டு சாதத்தை வந்துட்டு நம்ம கிளறிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி ஒரு எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு நம்ம கிளறி எடுத்தோம்னா கருவேப்பிலை சாதம் சும்மா கமன்னு செம்மையாக ரெடி ஆகிடும். உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு, முடி வளர்ச்சிக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கருவேப்பிலையை வந்துட்டு தூக்கி வைக்காமல் இந்த மாதிரி ஃபார்ம்லையாச்சும் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறதுக்கு குழந்தைங்கள கண்டிப்பாக நம்ம பழக்கிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.